உலகத்துக்கே தெரியும், எல்லா பேரறிஞனும் ஒத்துக்கிறான் ஆதி மொழி தமிழ். தமிழ் இருந்து தான் பல்வேறு மொழிகள் கிளைத்து துளிர்த்து வளர்ந்ததுன்னு. குறிப்பாக தென் மாநில மொழிகள் எல்லாமே கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதித்ததுவேன் பாக்கல் இருக்கு. எல்லாமே இருந்தும் இந்த மொழியில நீங்க ஒண்ணுமே இல்லை. திருக்குறள் ஆகப்பெரிய அறிஞர்லாம் வாழ்வியல் நெறி, இப்படி ஒரு நெறியை நான் எந்த மொழியிலையும் படித்ததில்லைங்கிறாங்க. அண்ணல் காந்தியிலேருந்து லியோ டால்ஸ்டாயிலேருந்து ஆல்பர்ட் ஸ்விட்சர்லேருந்து எல்லா பேர் அறிஞனும் சொல்லும்போது நீங்கள் அது ஒரு மலம்ட்டீங்க. மொழிங்கிறது ஒன்றுமே கிடையாதுன்னு ஏசுறாரு. மொழின்றது தமிழ் சனியன், தமிழ் பைத்தியங்கள், தமிழ் கருங்காலிகள், தமிழில் என்ன இருக்குது தமிழ் சனியனில், தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி. இதில் நாங்கள் முற்றிலும் முரண்படுறோம். உங்களுக்கு நான் அறிந்தவரை அரசியல் ஒரு மொழி தான் ஒரு இனத்திற்கு, ஒரு மானுட கூட்டத்திற்கு அது கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, வாழ்வியல், நெறி, அரசியல் எல்லாவற்றையும் அதுதான் கொடுக்குது. மொழி இல்லாத எதுவுமே இல்லை. இப்போ மொழிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்கிறத எந்த மொழியில் சொல்கிறீங்க? ஒரு மொழி தேவைப்படுது. மொழி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அப்போ ஒவ்வொரு தேசியனத்தின் முகம், முகவரி, அடையாளம், உயிர் எல்லாமே மொழியாக இருக்குது. அந்த மொழி ஒன்றுமே இல்லைன்னு ஒருத்தர் என் நிலத்தில் இருந்துக்கிட்டு என் தாய்மொழியை உலகத்துக்கே தெரியும், எல்லா பேரறிஞனும் ஒத்துக்கிறான் ஆதி மொழி தமிழ். தமிழ் இருந்து தான் பல்வேறு மொழிகள் கிளைத்து துளிர்த்து வளர்ந்ததுன்னு. குறிப்பாக தென் மாநில மொழிகள் எல்லாமே கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதித்ததுவேன் பாக்கல் இருக்கு. எல்லாமே இருந்தும் இந்த மொழியில் நீங்கள் ஒன்றுமே இல்லை. திருக்குறள் ஆகப்பெரிய அறிஞர்லாம் வாழ்வியல் நெறி, இப்படி ஒரு நெறியை நான் எந்த மொழியிலையும் படித்ததில்லைங்கிறாங்க. அண்ணல் காந்தியிலேருந்து லியோ டால்ஸ்டாயிலேருந்து ஆல்பர்ட் ஸ்விட்சர்லேருந்து எல்லா பேர் அறிஞனும் சொல்லும்போது நீங்கள் அது ஒரு மலம்ட்டீங்க. இதெல்லாம் தமிழனுக்கு பெரிய பெருமைக்குரிய இலக்கியம். சிலப்பதிகாரமோ அல்லது கம்பராமாயணமோ அல்லது திருவாசகமோ அது ஏதோ தேவாரமோ எல்லாம் பெரிய புராணமோ அதெல்லாம் சனி, அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது இது எப்படி இருக்கும்? இதை பிற மொழி இலக்கியங்களையோ அல்லது பிற மொழியோ இந்த நிலத்தில் யாராவது இப்படி அது ஒரு சனி, அதில் என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குதுன்னா பண்ணிக்கலாம்ங்கிறானே பண்ணி, அதில் என்ன இருக்குது? 40 வருஷமாக சொல்கிறேன் இந்த தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழின்னு. ஆங்கிலத்தில் வேலைக்காரி கூட ஆங்கிலத்தில் பேசு அப்படின்னா அது ஒரு நுட்பமாக இனமாற்றுவது இல்லையா? நான் இந்த ஆங்கிலத்துக்கே 500க்கும் மேற்பட்ட கலைச்சொற்களை நான் பிச்சை போட்டிருக்கேன். என் மொழியிலிருந்து என்னுடைய கொல்லை அவன் கில்லுன்னு எடுத்துக்க. என்னுடைய உடன் எஸ் போட்டு சடன், என்னுடைய பேச்சு எஸ் போட்டு ஸ்பீச்சு, என்னுடைய பஞ்சு அவன் எஸ் போட்டு ஸ்பாஞ்சு, என்னுடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான், என்னுடைய நாவாய் அவனுடைய நேவி, என்னுடைய காசு அவனுடைய கேஸு, என்னுடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர். பல சொற்களை நான் கொடுத்துருக்கேன். அவன் மொழி எனக்கு என்னை விட உயர்ந்தது, அதை நீங்கள் படி அப்படின்னா. இயேசு பிறந்து 500 ஆண்டுக்கு பிறகு தான் ஆங்கிலம் வருது. இயேசு பிறக்கிறதுக்கு 500 ஆண்டுக்கு முன்னாடி என்னுடைய தொன்மை இலக்கண நூல் இருக்குது. அதில் தொல்காப்பியம் சொல்கிறான் 300 இடத்துக்கு மேலே என்பனார் புலவருங்கிறான். அவருக்கு முன்னாடி இந்த புலவர்கள்லாம் சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்காட்டுறாரு. அவ்வளவு மூத்த மொழி நீங்கள் ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்துல அது எல்லாமே ரொம்ப தொலைதூரத்துக்கு போயிடுது. அதுக்கப்புறம் அதை பேசி ஒன்றும் இல்லை.